இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம். ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7-8 நான் வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார். ஜெபம் பண்ணுகிற விதத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொன்ன காரியத்தை வாசிக்க முடிகிறது. எப்படி என்று சொன்னால், நம்முடைய தேவை என்ன என்பதை நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறார். அதனால் அநேக காரியங்களை நாம் என்ன பண்ணுகிறோம், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் சில காரியங்களை ஆண்டவரே நிர்பந்தம் பண்ணுகிறோம். ஆனால் அதை கொடுக்கிறார். பின்பு அது நமக்கு ஆபத்தாக அல்லது நமக்கு நஷ்டமாக, நமக்கு அது வேண்டாத ஒன்றாக மாறிவிடுகிறது. அதனால்தான் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதாவின் சித்தத்தின்படி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை எங்களுக்கு செய்யும், உமக்கு விருப்பமான அந்த காரியத்தை எங்கள் வாழ்க்கையிலே கொடும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தமது சித்தத்தின்படி, தமது அநாதி தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி காரியங்களை செய்வார். ஏசாயா 53:19 தான் சொல்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும், அவர் அப்படித்தான் செய்கிற தேவன். அந்த நாட்களிலே அநேக நேரம் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஏன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை, அல்லது பெற்றுக்கொண்டது நமக்கு நன்மையாகவில்லையே, எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கவில்லை என்று பின்பு புலம்புகிறோம். அவருடைய கரத்துல கொடுத்துட்டு அமர்ந்து காத்திருப்போமானால், ஆண்டவரை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியப்படுத்தி விசுவாசத்தோடு என் தேவன் நலமானதை நன்மையானதை செய்வார் என்று நம்பிக்கையோடு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் செய்வார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நன்மையானதை தருகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அவர் தவறு செய்யவே மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன், நீதியுள்ளவர், வாக்கு மாறாதவர். அந்த நம்பிக்கையோடு தான் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் எதிர்பார்க்கிறார். 2 விவசாயிகள் தங்கள் தோட்டத்திலே ஒலிவ மர கன்றுகளை வாங்கி நடும்படியாக கொண்டு சென்றார்களாம். 2 பேரும் விசுவாசிகள். அதிலே ஒருவர் போய் அந்த கன்று எடுத்துட்டு போய் அந்த நிலத்திலே தோண்டி நட்டுவிட்டு ஊக்கமாய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நல்ல மழை என்று இரவு கொடுங்க என்று சொன்ன உடனே நல்ல மழை இரவு பெஞ்சது. அப்பதான் செடிக்கு தண்ணி போதுமானதா இருக்கும்னு சொல்லிட்டு காலையில வந்து பார்த்தா நல்ல தண்ணி, அப்படி அந்த இடம்லாம் தண்ணீரா நிக்குது. அடுத்த சொன்னாரா, அடுத்து இந்த செடிக்கு வேண்டியது சூரிய வெளிச்சம், நல்லா சூரியன் இன்னைக்கு வெளிச்சம் வரட்டும், ஒதுக்கி நல்லா வெயில் அடிக்கட்டும் ஊக்கமா ஜெபம் பண்றாரு. நல்லா வெயில் காட்டுன்னு காட்டிடுச்சுது. பார்த்தா அந்த இதுல என்ன ஆயிடுச்சு, அந்த செடியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. திருப்ப ஊக்கமா ஜெபம், அந்த இரவு நல்லா பனி பெய்யணும், பனி பெய்யுச்சுன்னா இந்த செடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. நல்ல இரவு பனியை ஆண்டவர் கட்டளையிட்டார். நாட்கள் சென்று பார்த்தா அந்த செடி என்னாச்சுது, அழுகி போய் விட்டது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. செடிக்கு தண்ணி வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், அடுத்தால பனி பெய்ய வச்சோம், என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவர் புரியவே இல்லை. சரி, இன்னொரு விவசாயி நம்மோட வாங்கினார செடி, இந்த ஒளிவு மரக்கன்று அவர் தோட்டத்துக்கு போறார். போய் அங்க பார்த்தா அவர் செடி நல்லா துளிர் விட்டு அழகா வளர்ந்துருக்குது. ஒண்ணுமே புரியல. என்ன சொல்லி கூப்பிட்டு கேட்கிறாரு, நானும் நல்லா ஜெபம் பண்ணி தான் அந்த செடியை வச்சேன், ஆனா இன்னைக்கு அழுகி போய் பட்டு ஒண்ணு இல்லாம போச்சுது. உன் செடி அழகா துளிர் விட்டு வளருதுன்னு போது நீ என்ன செய்தா, என்ன பாரி அப்படின்னு கேட்கும். அவர் சொன்னாரா, நான் ஒண்ணுமே செய்யல, குழிய தோண்டினேன், செடியை நட்டு, ஆண்டவரே நீர் இயற்கை படைத்தவர், நீர் இந்த செடிக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், இதற்கு வேண்டியதை கொடுங்க, நான் வாங்கி வைத்து நடுகிறேன், இது துளிர் விட்டு நன்றாக கனி கொடுக்க வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம், நீரும் அதை தான் விரும்புகிறீர், சித்தப்படி செய்ய என்று ஜபித்து வைத்து தண்ணீரை ஊற்றி நான் விட்டு விட்டேன், அவ்வளவுதான். அழகாக வளர்கிறது. ஏற்ற நேரத்தில் அவைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார், நடத்துகிறார், வளர்ந்து கொண்டிருக்க சொன்னாராம். ஒருவேளை இது ஒரு செடியை நடுகிற காரியங்கள் இருந்தாலும் இதில் ஒரு உண்மை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்துக்கு நேரம் நம்முடைய ஜெபத்தை மாற்றுகிறோம், நேரத்துக்கு நேரம் நம்முடைய விண்ணப்பங்கள் மாறுகிறது, நிர்பந்தப்படுத்துகிறோம், இப்படித்தான் பதட்டப்படுகிறோம். அப்படி அல்ல. கர்த்தர் சரியான நேரத்தில் சரியானபடி எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். அதன்படி நடத்துவார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்களுக்கு காத்திருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது.
நான் சோர்ந்து போகாமல் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறீர்களா? இல்ல உங்களை குறித்து கவலைப்படுகிறீர்களா? எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா? இந்த காரியம் என்னமாய் முடியும் தெரியல என்று புலம்புறீங்களா? பயத்தோடு இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களா? எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இருக்கிறார், சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார், உருவாக்கினவர் இருக்கிறார். தன்னுடைய ஒரே குமாரனாய் கொடுத்த பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுங்க. குமாரனே ஜீவபலியாய் கொடுத்தவர் நன்மை செய்ய மாட்டாரா? அந்த இயேசு நம்மோடு கூட எப்பவுமே இருக்க விரும்புகிறார். அவருடைய கரத்துல தாழ்த்தி சித்தத்தின்படி செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்க. எல்லாவற்றும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி கொடுப்பார். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. சமூகத்துல தாழ்த்தி வரோம்பா. அநேக பலவீனங்களோடு போராட்டங்களோடு ஜெபித்தும் பதில் வரலையே, அல்லது ஜெபித்து பெற்றுக்கொண்டது கூட எனக்கு நன்மையாக இல்லையே, பல விதத்துல பல துக்கத்தோடு புலம்பிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில நினைவு கூர்ந்து கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடத்துங்க. எல்லாவற்றையும் சித்தத்தின்படி நீர் செய்வீராக. உங்களுடைய சித்தத்திற்கு புறம்பான காரியங்கள்லாம் எடுத்து போடுங்க. உங்களுடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். உங்களுடைய ராஜ்யம் வரட்டும். உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நேர்த்தியாய் செய்ய வல்லவர், செய்து கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். உமது சித்தத்தை